எவ்வளவு பிரமாதமா இருக்கு பாத்தியா? இந்த இடத்துல கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் யாரும் இல்ல. ரொம்ப ரொம்ப சரியா சொன்ன மோட்டோ. நம்ம 4 பேரை இங்கே தங்கி இருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். நம்ம 4 பேருக்கு இல்ல 5 பேரு. டீ கடை அண்ணாச்சி இங்க வரவழைக்கணும். அவர் வந்தா தானே எனக்கு சூடா சாப்பிட சமோசா கிடைக்கும். ஏங்க ஜகஜா, இவ்வளவு அருமையான இடத்துல கூட உங்களுக்கு சமோசா தான் ஞாபகத்துல வருமா? வாங்க வாங்க, டென்ட் சீக்கிரம் போடலாம். இந்த மோட்டுவை பக்கத்துல வச்சுக்கிட்டு வேலை பார்த்தா அது இப்படித்தான் இருக்கும். இவனுக்கு ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய தெரியுமா என்ன? சமோசா சாப்பிடறது தவிர. அடுத்த அடி. அடியில் அடிக்க சொன்னா என் கையில ஏன் அடிக்கிற பத்துலு? இனிமே நம்ம எந்த ரிஸ்க் எடுக்கவே வேண்டாம். ஏப்பா 2 பேருமே டென்ட் கட்டுங்கப்பா, போங்கப்பா. டென்ட் நல்லா இழுத்து போடுங்க, இல்லைன்னா காத்துல பறந்துடும். நான் ஒரு விஷயத்த முடிவு பண்ணிட்டேன். இனிமே மலை ஏறுறதுன்னு அடி எடுத்தே வைக்க மாட்டேன். அப்படியே எடுத்து வச்சாலும் டென்ட் அடிக்க மாட்டேன். டென்ட் அடிச்சாலும் சரி, பக்கத்துல நின்று கயிறை பிடிச்சி இழுக்கிறது கூடவே கூடாது. இப்படி பறக்கிறது இருக்கு. எப்போ துபாக்கு ஒரு டாக்டர் பக்கமா டயலாக் பேசுறதை ஏதாவது பண்ணி டென்ட் கீழே இருக்கணும், கை வலிக்குது. நாம இங்க மலை ஏறதுக்காக வந்தோம், கடைசியில மலைக்கு மேல பறந்துகிட்டு இருக்கோம் மோட்டோ. ஏய் சமோசா தலையா, சீக்கிரம் ஏதாவது பண்ணிடா. பத்துலு, நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது போல வேலை செய்யாத உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. உனக்கு இதை விட்டா வேற டைலாக்கே தெரியாதா? எல்லாரும் கயிறை நல்லா இழுத்து பிடிங்க. இழுத்து பிடிக்க டென்ட் பறந்துகிட்டே இருக்குது. கீழே இறங்க வெளியே சொல்லுங்கப்பா, பயமா இருக்குது, காப்பாத்துக்கோ. நாம இப்ப எங்க போய்கிட்டு இருக்கோம்? ஜங்கல்ல பயிரை பத்த வைக்கிறதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. உன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் யாருக்கு வேணும்? முதல்ல இத பத்த வைக்க வழியே சொல்லு. அதத்தான் நானும் சொல்றேன். இங்க பாருங்க, இந்த கல்லுல முதல்ல நெருப்பு எந்த பக்கம் வருதுன்னு நம்ம பார்க்கணும். இவன் வாழ்க்கை பூரா கல்ல தட்டுறதே வேலையா போயிரும் போல இருக்கு இவனுக்கு. இப்படியா நெருப்பு பத்த வைக்கிறது? ஒலி வந்து விட்டதே. நம்ம கூடாரத்துல மண்ணெண்ணெய் இருக்கு, அதை நான் போய் கொண்டு வரேன். அதை ஊத்துறோம்னா நெருப்பு திக்கு திக்குன்னு எரியும். இருங்க, அதை கொண்டு வரதுல எனக்கு 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கஜா கஜா. ஐயோ, பத்த வச்சிட்டியே, வரட்டே. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. நீ எக்ஸ்பீரியன்ஸுக்கா பிறந்த? இல்லப்பா, ஒய். சமோசாவை அப்படியே நெருப்புல காமிச்சோம்னா நல்லா சூடாயிடும். சூடான சமோசா சாப்பிட்டா வயிறு நிறையும். இந்த பானை வயிறா இருக்கானே, இவன் அவனுக்கு தேவையான நிறைய சமோசாவை அவனோட பேக்ல அடைச்சு வச்சிருக்கான். மத்த பொருட்கள் எல்லாம் என்னோட பேக்ல வச்சிட்டான். முதல்ல நாம இந்த மலையில ஏறி பார்க்கலாம். இதுல முதல்ல ஏறினாதான் எவரெஸ்ட்ல ஏற முடியும். ஒரே எவ்வளவு பெரிய மலையா இருக்குது. அண்ணாந்து பார்த்தாலே கழுத்தெல்லாம் வலிக்குது. என்னால மேலே ஏறி வர முடியாது. நீங்க வேணா போயிட்டு வாங்க. நீ ஒன்ன கவலைப்படாதப்பா, நாங்க உன்னை கயிறு கட்டி மேல இழுக்கிறோம். கயிறு கட்டி மேல இழுக்கிறீங்களா? அப்படின்னா நான் கண்டிப்பா சந்தோஷமா வருவேன். சீக்கிரம். என்ன மன்னிச்சிருப்பா, மன்னிச்சிரு. மன்னிப்பு கேட்கிற நேரமாடா இது. ஏதாவது ஒரு நல்ல லேண்டா பார்த்து லேண்டிங் பண்ணுங்க கருட தேவனே. ஓ, எங்களை லஞ்சுக்கு தான் பிக்கப் பண்ணியா? பசுலு, அந்த குஞ்சுக்கு நாம காலை பிரேக்ஃபாஸ்ட் ஆக போறோம். பிரேக்ஃபாஸ்டா? அப்ப லஞ்சுன்னு நான் தான் தப்பா சொல்லிட்டேனா? அப்ப இங்க இருந்து எப்படி தப்பிச்சு போறது மோட்டோ? நான் என்னையா பண்ணுவேன்? எனக்கு வயிறு காலியா இருந்தா போல வேலை செய்யாத உனக்கு எத்தனை வாட்டி சொல்லி இருக்கேன். நீ ஏதாவது சொல்லு. இது நம்மளுக்கு எப்படி சாப்பிடுறதுன்னு ஆங்கிள் பாத்துக்கிட்டு இருக்கு மோட்டோ. அரே அப்பா அப்பா வேண்டாம். அதோட வயிற்றுக்குள்ள போகாம நாம இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சாகணும் மோட்டோ. இப்போ என்னதான் பண்ண சொல்றேன்? இங்க இருந்து எஸ் ஆனா தான் நம்மளால தப்பிக்க முடியும் மோட்டோ. ஓடிடு. அம்மா அம்மா.
குஞ்சிக்கு நம்ம குதிச்சு குதிச்சு விளையாடுறது குதூகலமா இருக்கு மோட்டோ. சரி வா மறுபடியும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இதுக்கு என்கிட்ட ஒரு சூப்பர் ஐடியா இருக்கு. இரு. நீ எங்க கூட சேர்ந்து அப்படியே ஆடு. நல்லா இருக்கு. ஓடு ஓடு, வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடு. இந்த குட்டி பறவையை கொண்டு போய் அது கூண்டுல விட்டுட்டு வந்துடலாம். இல்லனா இதோட அம்மா இத கூட்டிட்டு போய் நம்ம பிரியாணி பண்ணதா தப்பா நினைச்சுக்குவாங்க. இப்படி மட்டும் அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம கதை கைமாவாயிடும் மோட்டோ. ரொம்ப அழகான குட்டி பறவை நீ எங்க கூட வரதுனால உங்க அம்மா உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அதோட நிழல் பத்தியா கீழே விழுது. நாம சீக்கிரம் ஓடணும். மொட்டை மண்டையா ஜெராக்ஸ பார்த்து பீதி அடையாதடா. மேல பாரு, ஒரிஜினலே வந்துருச்சு. பத்துலு நீயே மேல நிமிர்ந்து பாரு, அது எவ்வளவு வேகமா வருது. மோட்டோ சீக்கிரமா ஏதாவது ஐடியா பண்ணு, இல்லனா சமோசா சாப்பிட நாளைக்கு நீ இருக்க மாட்டே. நீ கொத்து பரோட்டா போட்டுறோம். உனக்கு எத்தனை தடவை சொல்லி இருக்க, எனக்கு வயிறு காலியா இருக்கும்போது மூளை வேலை செய்யாதுன்னு. நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. மேக்ஸிமம் திரும்பி பார்க்காம ஓடு மோட்டோ, ஓடு. இல்லனா என்ன ஃபாலோ பண்ணு, ஃபாலோ மீ. இந்த ஸ்பீடு பத்தாது. வேகம் 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 வேகம். மேஜிக் ஜானி. ஜெய் ஹோ! நாம சேஃபா ஒரு குகைக்குள்ள வந்து தங்கிட்டோம் பத்துலு. சரி மோட்டோ, இந்த குகைக்குள்ள இருந்து நம்ம வெளியில போய் அந்த கரடு எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இரு பார்க்கலாம். ஜெய் ஹோ! அந்த ஈகிள் நம்மள தொடத்த முடியாம பறந்து போயிடுச்சு. வந்துடுச்சு. அங்க பாருப்பா, மோட்டுவும் பத்துலுவையும். அந்த ஈகிளே அவங்கள ஃபாலோ பண்ணுது. கசிடே, நம்ம கிளைடர் எதுலயாவது மாட்டிக்க போகுது. ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். கடவுளே, எதுலயோ மாட்டிக்கிச்சு போல இருக்கு. டாக்டர் பெரிய மண்டையனுக்கு மூளை இருக்கின்றதை இன்னைக்கு நிரூபிச்சுட்டா. நம்மளை காப்பாத்திட்டா. இது முறைக்கிறத பார்த்தா ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. சீக்கிரம் காப்பாத்து. உனக்கு ஒரு பிரச்சனைனா நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இப்ப என்ன நடக்குதுங்கறத மட்டும் பாரு. கிட்ட போய் உடனே மேல பறந்துடுங்க. ஆமா, அவ்வளவுதான். ஆஹா, என் போராத நேரம் மறுபடியும் இந்த கருட கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டேன். யாராவது காப்பாத்துங்க. ஆஹா, அது நம்மள விடுறதா தெரியல. எங்க போனாலும் துரத்துது. ஏதாவது பண்ணு மிஸ்டர் ஜட்கா. நான் வேணா முயற்சி பண்ணட்டுமா மண்டையா? உனக்கு தான் சமோசா சாப்பிடாம மண்டை வேலை செய்யாது. நாம மறுபடியும் புறப்பட்ட இடத்துக்கே வந்து சேர்ந்துட்டோம் பத்துலு. அச்சோ, இந்த சீன் மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்குது. அடுத்த சீன் என்னதுப்பா? தெரிஞ்சா நான் ஓட வேண்டியதை ஓடிடுவேன் இப்பவே.
இப்போ நீங்க பார்க்க போற நாடகத்தோட பேரு சலீம் அனார்கலி. மோட்டு அக்பரா நடிக்கிறாரு, பத்துலு அனார்கலியா நடிக்கிறாரு, கசிட்டா ராம் சலீமா நடிக்கிறாரு, அப்புறம் டாக்டர் ஜட்கா சிப்பாயா நடிக்கிறாரு. நீ என்னப்பா நடிக்கிறா? அதுல இன்ஸ்பெக்டரா தான் நடிக்கிறியா? நான் சிம்மாசனத்துக்கு பின்னால ஒளிஞ்சு நிப்பேன். யாராவது தப்பா டைலாக்க சொன்னாங்கன்னா இல்ல மறந்துட்டாங்கன்னா நான் இருந்த இடத்துல இருந்து டைலாக் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். இதுதான் டைலாக் ப்ராம்ப்டிங்னு சொல்லுவாங்க. ஜஹம்பனார் பாஷா அக்பர் வாழ்க வாழ்க. ஒரு மோசமான செய்தி மகாராஜா. மோசமான செய்தியா? டீ கடை மண்டைய கடையை மூடிட்டு போயிட்டானா? பேசக்கூடாது, டீ கடைக்காரன் இல்ல. ஐயோ, அந்த சிப்பாய் கிட்ட என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய்னு கேளு. அடே மண்டையா, என்ன செய்தி கொண்டு வந்திருக்கிறாய் சொல். மகாராஜா, என் ஆருயிர் நண்பா, என் உடன்பிறவா சகோதரா, நம்ம சலீம் ஒரு வேலைக்காரிய கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கான். பாவி, மகாராஜாவை நண்பன் சகோதரன் எல்லாம் கூப்பிடக்கூடாதுடா. வெறும் மகாராஜா தான் கூப்பிடணும், புரிஞ்சுதா? அதோட வேலைக்காரின்னு சொல்லாத, வெறும் அனார்கலின்னு சொல்லு. அனார்கலின்னு மட்டும் சொல்லு, புரிஞ்சுதா? வெறும் மகாராஜா, வெறும் சலீம் வெறும் அனார்கலியை கல்யாணம் பண்ண முடிவு பண்ணிருக்கான். என்ன? வெறும் சலீமா? அப்படின்னா வெறும் அனார்கலியை சபைக்கு கொண்டு வாருங்கள். சபைக்கு வந்து விட்டால் மகாராஜா. ஏ கஜ கஜா, உன்னோட வருங்கால மாமனார் முன்னாடி இப்படி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடுறிய, அசிங்கமா இல்ல உனக்கு? அட மாமனார் இல்லப்பா, அது வெறும் மகாராஜான்னு சொல்லணும், புரிஞ்சுதா? ஓகே, அப்ப மாமனார் கிடையாதாப்பா, வெறும் மகாராஜா மட்டும் முன்னாடி இப்படி ரெக்கார்ட் டான்ஸ் ஆடக்கூடாது. சலீம், நீ இந்த அனார்கலியை கல்யாணம் பண்ணிக்க விரும்புறியா? நீ இவளை கல்யாணம் பண்ணிக்கிறனா எனக்கு சூடா சமோசா வாங்கி தரணும். ஆஹா, சூப்பர். எனது மாமனார் டேக்கப் ஆகி விட்டார். மகாராஜா கல்யாணம் நம்ம போவாதீங்க. நீங்க நாடகம் நடிக்க கொஞ்சம் கூட லாய்க்கு இல்லாதவங்க. என்ன பைத்தியக்காரனாக்கிட்டீங்க. நான் உங்களுக்கு சும்மா விட போறதுக்கு இல்ல. உங்களுக்கு எத்தனை தடவை சொன்னாலும் மண்டையில ஏறாது. எப்படி சொன்னா மண்டையில ஏறாது. ஏய், நாம இந்த நாடகத்தை நிச்சயமா நடத்தியே ஆகணும், மிஸ் பண்ண கூடாது. நாம இந்த நாடகத்தை நடத்தினா தான் பெரிய பப்ளிசிட்டி கிடைக்கும். தலலா சுத்துதுரா சாமி, இதுக்கு மேல சாத்தியமா என்னால முடியாது. பேசாம நீங்க வேற ஏதாவது உருப்படியான சலீமா தேடுங்க, ஆள விடுங்க. இன்னொரு சலீமா? ஆஹா, எனக்கு பசியில மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? பத்துலு, நீ ஏதாவது சொல்லு. ஐடியா. டாக்டர் ஜட்கா சார், நீங்க ஒரு ரோபோட்டை உருவாக்கிட்டு இருந்தீங்கல்ல, அதை அப்படியே சலீமா மாத்தி நாம யூஸ் பண்ணிக்கலாம். அட பத்துலு, என் சகோதரா, என் ஆருயிர் நண்பா, என் ரோபோட் வசனம் கூட நல்லா பேசும். ஸ்கிரிப்ட் அதுக்கு ஃபீட் பண்ணா போதும். இதோ கொண்டு வரேன். மோட்டு, டயலாக் பேப்பரை இதுக்கு ஃபீட் பண்ணு. இத பாரு, நம்ம ராஜவம்சத்துல யாரும் வேலைக்காரிய கல்யாணம் பண்ணதே இல்ல. அதனால என்னால ஏத்துக்க முடியாது. நான் அனார்கலிய தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். என்னோட முடிவை மாத்திக்கவே மாட்டேன். ஆமா மகாராஜா, நான் சலீமை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். வேற யாரையும் பண்ணிக்க மாட்டேன். நான் மேடையில் ஆடி பாடுறதுதான். அதனால என்ன? எப்பா, நிறுத்து. ஸ்கிரிப்ட்ல இருக்கிற எல்லா டைலாக்கையும் இந்த ரோபோ நடிச்சு காட்டுதுப்பா. மோட்டு, மிச்சம் இருக்கிற ஸ்கிரிப்டையும் இதுக்கு நீ கொண்டு வந்து ஃபீட் பண்ணிடு. நான் உடனே முழு ஸ்கிரிப்டையும் இதுல ஃபீட் பண்ணிடுறேன். இதோ பார் ரோபோட், நீ சலீம், அவ அனார்கலி. நீ இப்ப வெறும் சலீமோட டயலாக்க மட்டும் தான் சொல்ல போற. நீ அனார்கலிய கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணி ஆகணும். இந்த உலகத்துக்கிட்ட இருந்து அவளை காப்பாத்து நண்பா. அடே நண்பா, நான் தான் சலீம். இந்த உலகத்துல இருந்து அனார்கலிய காப்பாத்தியே ஆகணும். அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கணும். நான் தான் சலீம். நான் அனார்கலிய கல்யாணம் பண்ணியே தீரணும்.
இத யாராலையும் தடுக்கவே முடியாது. நான் தான் சலீம். கல்யாணமா? அதுவும் இந்த ரோபோட்டையா? நடக்காது, காப்பாத்துங்க. சிங்கம் சார் காப்பாத்துங்க, உங்களால மட்டும்தான் முடியும். கல்யாணம் பண்ணிக்கணும். என்ன கடத்திக்கிட்டு போறான் இந்த ரோபோட், என்ன கடத்திக்கிட்டு போறான், காப்பாத்துங்க. Why fear when Singam is here? Hey Robo, பத்துலுவ விட்டுடு. சட்டத்து மேல ஆணையா சொல்றேன். இல்ல நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ஏய், உடனே என்ன திரும்புற? ஏய், நிறுத்து. ஏய், எவ்வளவு தைரியம் இருந்தா நீ என்னையே அடிப்ப. ஒன்ன இரு, நான் என்ன பண்றேன்னு பாரு. இது வரைக்கும் என்ன யாரும் அடிச்சதே இல்ல. சிங்கம் சார் எங்களை காப்பாத்துங்க. Why fear when Singam is here? சிங்கம் சார் அப்படியே கொஞ்சம் திரும்பி பாருங்க, அந்த பைக் தானா வருது. அனார்கலியை நான் காப்பாத்தியே ஆகணும். அவளை நான் கல்யாணம் பண்ணியே ஆகணும். அனார்கலியை காப்பாற்றணும், அப்புறமா அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணங்கிற பேர்ல என் வாழ்க்கையை வீணடிக்க போறாங்க, என்ன காப்பாத்துங்க. மோட்டோ, இந்த நெருப்பு அணைக்கிறதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு மோட்டோ. வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. சீக்கிரம் சொல்லு. ஐடியா? என்ன காப்பாத்து. நெருப்பு, நெருப்பு, என்ன காப்பாத்து. அனார்கலியை காப்பாற்றணும். ஆஹா, ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி, இப்ப நாம வீட்டுக்கு போலாம். என்னோட டியூட்டி டைம் முடிஞ்சிருச்சு. சோ நாளை காலையில 9 மணிக்கு உங்களை மீட் பண்றேன். அதுக்குள்ள ஏதாவது ஆச்சுன்னா. ஏன் சார் இப்படி லூசு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கீங்க? வழக்கமா ஒரு டயலாக் சொல்லுவீங்களா, அதையே சொல்லுங்க. Why fear when Singam is here ன்னு சொல்லுங்க. சாரி, மறந்து போயிட்டேன். Hands up Robo. பாரத தாய் மீதானே, இந்த இந்திய நாட்டின் மீதானே, நீ கைய தூக்கல. ஆள விடுங்க சாமி. அனார்கலியை காப்பாற்றணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். அது மட்டும் நடக்கவே நடக்காது. நீ சக்கரமா வந்தாலும் சரி, சதுரமா வந்தாலும் சரி, அனார்கலியை நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாது. சிங்கம் சார், ஏங்கப்பா, என்ன காரியம் பண்ணிட்ட? சிங்கம் சார் காப்பாத்துங்க. இந்த ரோபோட்டோட பெரிய இம்சையா இருக்கு. சிங்கம் சார் வேகமா போக கூடாது. சீக்கிரமா பத்து ஏதாவது பண்ணி காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. அடியே கொடுத்தது. என்ன இந்த திடீர்னு சாணம் பிடிக்கிற மாதிரி சத்தம் வருது? முதுகெல்லாம் எரியுது. என்ன காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய் மோட்டோ, நில்லு. இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. என்ன காப்பாத்து மோட்டோ. பின்னாடி அவசரப்படுறது நான் தாண்டா. உனக்கு என்ன தெரியும்? என்ன காப்பாத்துங்க. பத்துலும் உயிர் காப்பாத்தோடன்றதை நிரூபிச்சுட்டேன். அனார்கலி, நீ எதுக்கும் கவலைப்படாத. இந்த ஆபத்துல இருந்து நான் காப்பாத்துறேன். பத்துலும் வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது சொல்லு. அடே மோட்டோ, நீ எதுக்கு என் முதுகு மேல ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்க? இங்கதான் ஏகப்பட்ட இடம் காலியா இருக்குல்ல. சாரி, நான் அதை மறந்தே போயிட்டேன். முதல்ல நான் இந்த அனார்கலி வேஷத்தை கலைச்சு ஆகணும். இந்த வேஷம் தான் எனக்கு பெரிய வில்லனா மாறி இந்த ரோபோ என்ன கடத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. சீக்கிரமா இந்த வேஷத்தை கலைக்கணும். பாய் பாய், குட் பை. அந்த ரோபோட் மனசு மாதிரி நம்மள விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். பாய் பாய் ரோபோட். பாய் பாய். பாய் பாய் அக்பர். பாய் பாய். பத்துலு. பாய் பாய் அக்பர். பாய் பாய். அனார்கலி ட்ரெஸ்ல இருந்து நீ வெளியே வந்துட்ட பத்துலு. அவன் என்ன கண்டுபிடிக்காத வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல மோட்டோ. அப்படி கண்டுபிடிச்சிட்டா அவன் என்ன சாதாரணமா விட்டுட மாட்டான் மோட்டோ. அனார்கலி எங்க போனா? அனார்கலி டிஸ்கோதேக்கு போயிருக்கா. அனார்கலி எங்க போனா? அனார்கலியை காப்பாத்தணும், அவளை கல்யாணம் பண்ணிக்கணும். எனக்கு இந்த திருமணத்தில் இஷ்டம் இல்லை மோட்டோ. என்னை எப்படியாவது காப்பாத்துங்கள் மோட்டோ. நான் என்ன பண்றது? வயிறு காலியா இருக்கும் போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது யோசி. ஐடியா?
இவன் தான் ரோபோ வாட்ச். இவனுக்கு கல்யாணத்தை பத்தியும் மத்த விஷயத்த பத்தி எப்படி தெரியும்? அடே சலீம், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு முடிவுல இருக்கல? நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமா, கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம்னா என்னது? எனக்கு தெரியாது. கல்யாணம் எப்படி பண்ணணும்? அதுவும் தெரியாது. கல்யாணம்னா என்ன தெரியுமா? தெரியாது. கல்யாணம் யாருக்கு பண்ணுவாங்க? தெரியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க? தெரியாது, தெரியாது, தெரியாது. தெரியாதுன்னா நீ என்ன இருக்க வீணா போட வேண்டு. ஜெய்ஹோ! அட, நீங்க 2 பேரும் இங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கீங்களா? உங்களை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா? வாங்க வாங்க வாங்க. மண்டையா ஏன்டா எழுப்புனாத? அட, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் நான் அதுக்கு ஃபீட் பண்ணிட்டேன். அவ்வளவுதான். இப்போ அவனுக்கு எல்லாம் தெரியும். கல்யாணம்னா என்ன, ஏன் பண்ணிக்கிறாங்க எல்லாம் தெரியலன்னா சலீமோட ரோல் அவனால சரியா பண்ண முடியாது இல்லையா? நான் ஏதாவது தப்பான காரியத்தை பண்ணிட்டேன்னா நீங்க 2 பேரும் ஏன்பா இவ்வளவு கோபமா பாக்குறீங்க? கல்யாணம்னா என்னன்னு எனக்கு தெரியும். கல்யாணம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும். கல்யாணத்தை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். எல்லாம் தெரியும். எப்பா மோட்டு, எப்பா கல்யாணம் பண்ணிக்கலாம் வாங்க.